முரளி டேட் 4/9/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, விக்காரியிலிருந்து விக்காரமற்றவராக மாற நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களிடம் எந்த பூதமும் இருக்கக்கூடாது. கேள்வி: தந்தை இப்போது உங்களுக்கு என்ன கல்வி கற்பிக்கின்றார்? அது முழு கல்பத்திலும் கற்பிக்கப்படுவது இல்லை. பதில்: புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் கல்வி. மனிதர்களுக்கு ராஜ்ய பதவி கொடுக்கும் கல்வியை இந்த நேரம் சுப்ரீம் தந்தையே கற்பிக்கின்றார். இந்த புதிய கல்வி முழு கல்பத்திலும் கற்பிக்கப்படுவது இல்லை. இந்த கல்வியால் சத்தியுக ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டு இருக்கிறது. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, சரீரமில்லை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இது ஆத்மா அபிமானி என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் எல்லோரும் தேகாபிமானிகளாக இருக்கின்றார்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாக, அதாவது விக்கார உலகமாக, ராவண ராஜ்யமாக இருக்கிறது. சத்தியுகம் கடந்து சென்று விட்டது. அங்கு எல்லோரும் விக்காரமற்றவர்களாக இருந்தார்கள். நாமே பவித்திர தேவி தேவர்களாக இருந்தோம். 84 பிறவிகளுக்கு பிறகு பதீத்தமானோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எல்லோரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. பாரதவாசிகளே தேவி தேவர்களாக இருந்தனர். அவர்கள் 82, 83, 84 பிறவிகளை எடுத்தனர். அவர்களே பதீத்தமாக மாறினார்கள். பாரதமே அழியாத கண்டம் என்று பாடப்படுகிறது. எப்போது பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்ததோ அப்போது அது புது உலகம், புதிய பாரதம் என்று சொல்லப்பட்டது. இப்போது பழைய உலகமாக, பழைய பாரதமாக இருக்கிறது. அவர்கள் முற்றிலும் விக்காரமற்றவர்களாக இருந்தார்கள். எந்த விக்காரமும் இருக்கவில்லை. அந்த தேவர்களே 84 பிறவிகள் எடுத்து இப்போது பதீத்தர்களாக மாறியிருக்கின்றார்கள். காமத்தின் பூதம், கோபத்தின் பூதம், பேராசையின் பூதம் எல்லாம் கொடிய பூதங்களாக இருக்கின்றன. இவற்றில் முக்கியமானது தேக அபிமானத்தின் பூதம். இது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராவணன்தான் பாரதத்தின் அரைக்கல்ப விரோதி. அவன் வரும்போது மனிதர்களிடம் 5 விக்காரங்கள் பிரவேசம் செய்கின்றன. இந்த தேவர்களிடம் எந்த பூதங்களும் இருக்கவில்லை. பிறகு பிறவிகள் எடுத்து எடுத்து இவர்களின் ஆத்மாக்களும் விக்காரங்களை பெற்றன. நாம் தேவி தேவர்களாக இருந்தபோது எந்த விக்காரத்தின் பூதமும் இருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தையும் திரேதாயுகத்தையும் ராமராஜ்யம் என்றும், துவாபர யுகத்தையும் கலியுகத்தையும் ராவண ராஜ்யம் என்றும் சொல்லுகின்றார்கள். இங்கே ஒவ்வொரு ஆண் பெண்ணிடமும் 5 விக்காரங்கள் இருக்கின்றன. துவாபர யுகத்திலிருந்து 5 விக்காரங்கள் இருக்கின்றன. இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். விக்காரியிலிருந்து விக்காரமற்றவர்களாக மாறுவதற்கு எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். விக்காரமற்றவராக மாறிய பிறகு யாராவது விக்காரத்தில் விழுந்தால், நீ முகத்தை கருப்பாக்கி கொண்டாய், இப்போது முகத்தை வெண்மையாக்குவது கடினம் என்று தந்தை எழுதுகின்றார். இது 5வது மாடியிலிருந்து விழுவதை போன்றது. எலும்புகள் முறிந்து விடுகின்றன. பகவான் வாக்கு காமம் மகா சத்ரு என்பது கீதையிலும் இருக்கிறது. பாரதத்தின் உண்மையான தர்ம சாஸ்திரம் கீதை. ஒவ்வொரு தர்மத்திற்கும் ஒரே ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. பாரதவாசிகளுக்கு எண்ணற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அது பக்தி என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகம் சதோ பிரதான கோல்டன் ஏஜ். அங்கே எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்கவில்லை. நீண்ட ஆயுள் இருந்தது. எவர் ஹெல்தி வெல்தியாக இருந்தனர். தேவர்களாக நாம் அதிக சுகத்தோடு இருந்தோம் என்பது உங்கள் நினைவிற்கு வந்திருக்கிறது. அங்கே அகால மரணம் ஏற்படுவது இல்லை. மரண பயம் இருக்கவில்லை. அங்கே ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் இருந்தன. நரகத்தில் மகிழ்ச்சி இருப்பது இல்லை. சரீரத்திற்கு ஏதாவது வியாதி வந்தபடி இருக்கின்றது. இது அளவற்ற துக்கங்களின் உலகம். அது அளவற்ற சுகத்தின் உலகம்.
எல்லையற்ற தந்தை ஒன்றும் துக்கமான உலகத்தை படைக்க மாட்டார். தந்தையோ சுகமான உலகத்தை படைத்தார். பிறகு ராவண ராஜ்யம் வந்தபோது அவனிடமிருந்து துக்கமும் அசாந்தியும் கிடைத்தன. சத்தியுகம் சுகதாமம், கலியுகம் துக்கதாமம். விக்காரத்திற்கு போவது என்றால் ஒருவர் பிறர் மீது காம கட்டாரியை வீசுவதாகும். இது பகவானுடைய படைப்பு என்று மனிதர்கள் சொல்லுகின்றார்கள். எனினும் அப்படி இல்லை. பகவானுடைய படைப்பு இல்லை. இது ராவணனின் படைப்பு. பகவானோ சொர்க்கத்தை படைத்தார். அங்கே காம கட்டாரி இருப்பது இல்லை. துக்கத்தையும் சுகத்தையும் பகவான் கொடுக்கின்றார் என்பது கிடையாது. அரே, பகவான் எல்லையற்ற தந்தை. குழந்தைகளுக்கு எப்படி துக்கத்தை கொடுப்பார்? நான் சுகத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றேன். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் சாபம் கொடுக்கின்றான் என்று அவர் சொல்லுகின்றார். சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருந்தது. மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்தனர். ஒரே ஒரு சோமநாதர் கோவிலில் எவ்வளவு தங்க வைரங்கள் இருந்தன. பாரதம் எவ்வளவு வளமோடு இருந்தது. இப்போது ஏழையாக இருக்கிறது. சத்தியுகத்தில் 100% செல்வ செழிப்பும், கலியுகத்தில் 100% வறுமையும் இருக்கிறது. இப்படி விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருப்பது இரும்பு யுகம். துரு சேர்ந்து சேர்ந்து தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். எவ்வளவு துக்கம் இருக்கிறது. இந்த ஆகாய விமானங்கள் எல்லாம் 100 வருடங்களுக்குள் உருவாக்கப்பட்டன. இது மாயாவின் பகட்டு என்று சொல்லப்படுகிறது. அறிவியல் சொர்க்கத்தை உருவாக்கியிருக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். எனினும் இது ராவணனின் சொர்க்கம். கலியுகத்தில் மாயாவின் பகட்டை பார்ப்பதால் உங்களிடம் அரிதாக வருகிறார்கள். நம்மிடம் மாளிகை, மோட்டார்கள் போன்றவை இருக்கின்றன என்று நினைக்கின்றார்கள். சொர்க்கம் என்று சத்தியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது என்று தந்தை சொல்லுகின்றார். இப்போது இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இல்லை. இப்போது கலியுகத்திற்கு பிறகு இவர்களின் ராஜ்யம் வரும். பாரதம் முதலில் மிக சிறியதாக இருந்தது. புதிய உலகில் 9 லட்சம் தேவர்களே இருந்தார்கள். அவ்வளவுதான். பிறகு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகிறது. முழு உலகமும் வளர்ந்து வருகிறது தானே. முதலில் தேவி தேவர்கள் மட்டும் இருந்தனர். எல்லையற்ற தந்தை உலகின் வரலாறு புவியியலை அமர்ந்து புரிய வைக்கின்றார். தந்தையை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அவரை ஞானம் நிறைந்த காட் ஃபாதர் என்று சொல்லுகின்றார்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஆத்மாக்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்கின்றனர். பிறகு சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். நீங்கள் எல்லோரும் ஒரு பிரஜாபிதா பிரம்மாவால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அனைத்து ஆத்மாக்களும் அவருக்கு குழந்தையாகவே இருக்கின்றன. அவரை பரமபிதா என்று சொல்லுகின்றார்கள். அவரது பெயர் சிவன். அவ்வளவுதான். ஒரே ஒரு சிவன் என்பது மட்டுமே எனது பெயர் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பிறகு பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அதிக கோவில்களை கட்டியதால் அதிக பெயர்களை வைத்துவிட்டார்கள். பக்தியின் பொருட்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன. அதை கல்வி என்று சொல்ல மாட்டார்கள். அதில் குறிக்கோள் எதுவும் இல்லை. அது இறங்கி வருவதற்காகவே இருக்கிறது. கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக மாறிவிடுகிறார்கள். பிறகு எல்லோரும் சதோ பிரதானமாக மாற வேண்டும். நீங்கள் சதோ பிரதானமாக மாறி சொர்க்கத்திற்கு வருவீர்கள். மற்ற எல்லோரும் சதோ பிரதானமாக மாறி சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இதை மிக நன்றாக நினைவில் வையுங்கள். பாபா, பதீத்தர்கள் எங்களை வந்து பாவனமாக மாற்றுங்கள் என நீங்கள் என்னை அழைத்தீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். அதனால் இப்போது நான் முழு உலகையும் பாவனமாக மாற்ற வந்திருக்கின்றேன். கங்கையில் குளிப்பதால் பாவனமாக மாறலாம் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். கங்கையை பதீத்த பாவனி என்று நினைக்கின்றார்கள். கிணற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது. அதையும் கங்கை நீர் என்று நினைத்து குளிக்கின்றார்கள். அதை மறைமுக கங்கை என்று நினைக்கின்றார்கள். தீர்த்த யாத்திரைக்கு அல்லது மலைக்கு போகின்றார்கள். அதையும் மறைமுக கங்கை என்று சொல்லுகிறார்கள். இது பொய் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை சத்தியம் என்று சொல்லுகிறார்கள். மற்றபடி ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் பொய் சொல்பவர்களாக இருக்கின்றார்கள். காட்ஃபாதரே உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்கே பொய்யான விஷயங்கள் இருப்பதே இல்லை. தேவர்களுக்கு சுத்தமான உணவையே படைக்கின்றார்கள். இப்போது இருப்பது அசுர ராஜ்யம்.
சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் இருப்பது ஈஸ்வரிய ராஜ்யம். அது இப்போது ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. ஈசனே வந்து எல்லோரையும் பாவனமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தேவர்களிடம் எந்த விக்காரமும் இருப்பதில்லை. ராஜா ராணியைப் போல எல்லோரும் பவித்திரமாக இருந்தனர். இங்கு எல்லோரும் பாவிகளாக, கோபக்காரர்களாக, காம விக்காரிகளாக இருக்கின்றார்கள். புதிய உலகை சொர்க்கம் என்றும் இதை நரகம் என்றும் சொல்லுகிறார்கள். தந்தையை தவிர வேறு யாரும் நரகத்தை சொர்க்கமாக மாற்ற முடியாது. இங்கே எல்லோரும் நரகவாசி பதீத்தர்களாக இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் எல்லோரும் பாவனமாக இருந்தன. நாங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாறுவதற்காக குளிக்கப் போகின்றோம் என்று அங்கு சொல்ல மாட்டார்கள். இது வெரைட்டி மனித சிருஷ்டி வடிவ மரம். பகவான் இதன் விதை ரூபமாக இருக்கின்றார். அவரே படைப்பை படைக்கின்றார். முதலில் தேவி தேவர்களை படைக்கின்றார். பிறகு வளர்ச்சி பெற்று பெற்று இத்தனை தர்மங்கள் ஆகின்றன. முதலில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருந்தது. சுகமே சுகமாக இருந்தது. உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அதை இப்போது நீங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற எல்லாம் அழிந்துவிடும். மீதி கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்போது இருப்பது கலியுக முடிவிற்கும் சத்தியுக ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட புருஷோத்தம சங்கமயுகம். இது கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் ஸ்தாபனையாகிறது. நீங்கள் சங்கமயுகத்தில் படிக்கின்றீர்கள். இதற்கு சத்தியுகத்தில் பலன் கிடைக்கும். இங்கே எந்த அளவு பவித்திரமாவீர்களோ, படிப்பீர்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இப்படிப்பட்ட கல்வி வேறு எங்கும் கிடைப்பது இல்லை. உங்களுக்கு இந்த படிப்பின் சுகம் புதிய உலகத்தில் கிடைக்கும். ஒருவேளை ஏதாவது பூதம் இருந்தால் ஒன்று தண்டனை பெற நேரிடும். அடுத்து அங்கே குறைந்த பதவி பெறுவீர்கள். யார் சம்பூர்ணமாக மாறி பிறருக்கும் கற்பிப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள். எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன? லட்சம் சென்டர்கள் ஆகிவிடும். முழு உலகிலும் சென்டர்களை திறப்பார்கள். பாவ ஆத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாற வேண்டும். உங்களுக்கு குறிக்கோளும் இருக்கிறது. பாடம் கற்பிப்பவர் ஒரு சிவபாபா. அவர் ஞானக்கடல், சுகக்கடல். தந்தையே வந்து பாடம் கற்பிக்கின்றார். இவர் பாடம் கற்பிப்பது இல்லை. இவர் மூலமாக அவர் பாடம் கற்பிக்கின்றார். அதாவது பிரம்மா பாபா பாடம் சொல்லி கொடுக்கறது இல்லை. பிரம்மா பாபா மூலமாக சிவபாபா சொல்லி கொடுக்கிறார். இவரை பகவானுடைய ரதம், பாக்கியசாலி ரதம் என்று பாடுகிறார்கள். உங்களை எந்த அளவு கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக மாற்றுகின்றார். நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக மாறுகின்றீர்கள். ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைத்து விடுகின்றன. இங்கே செல்வம் இருக்கலாம், எனினும் வியாதிகளும் இருக்கின்றன. அந்த மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஏதாவது துக்கம் இருக்கிறது. அதன் பெயரே சுகதாமம், சொர்க்கம், பாரடைஸ். இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார்? இதை யாரும் அறியவில்லை. இவர்கள் பாரதத்தில் இருக்கின்றார்கள். உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள். எந்த பிரிவினையும் இருக்கவில்லை. இப்போது எவ்வளவு பிரிவினைகள் இருக்கின்றன? ராவண ராஜ்யமாக இருக்கிறது. எத்தனை துண்டுகளாக பிரிந்திருக்கின்றன. சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அங்கே முழு பாரதத்திலும் இந்த தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அங்கே மந்திரி போன்றோர் இருப்பதில்லை. இங்கே எத்தனை மந்திரிகள் இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். ஏனென்றால் அறிவில்லை. மந்திரிகளும் தமோ பிரதானமாக பதீத்தமாக இருக்கின்றார்கள். பதீத்தர்களுக்கு பதீத்தரே கிடைக்கின்றார்கள். அதிகமாக கை நீட்டுகின்றார்கள். ஏழையாகிக் கொண்டே போகின்றார்கள். கடன் வாங்கிக் கொண்டே போகின்றார்கள். சத்தியுகத்தில் தானியங்களும் பழங்களும் மிக சுவையாக இருக்கும். நீங்கள் அங்கே சென்று எல்லாவற்றையும் அனுபவித்து வருகின்றீர்கள். சூக்ஷ்ம வதனத்திற்கும் போகின்றீர்கள். சொர்க்கத்திற்கும் போகின்றீர்கள். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று தந்தை சொல்லுகின்றார். முதலில் பாரதத்தில் ஒரே ஒரு தேவி தேவர் தர்மம் இருந்தது. மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. பிறகு துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. இப்போது இருப்பது விக்கார உலகம். பிறகு நீங்கள் பவித்திரமாக மாறி விக்காரமற்ற தேவர்கள் ஆகின்றீர்கள். இது பள்ளிக்கூடம். நான் குழந்தைகள் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன் என்பது பகவான் வாக்கு.
நீங்கள் எதிர்காலத்தில் இப்படி ஆவீர்கள். ராஜ்யத்தை பெறுவதற்கான படிப்பு வேறு எங்கும் கிடைப்பதில்லை. தந்தையே பாடம் கற்பித்து புதிய உலகத்தின் ராஜதானியை கொடுக்கின்றார். சுப்ரீம் ஃபாதர், டீச்சர், சத்குருவாக ஒரே ஒரு சிவபாபா இருக்கின்றார். தந்தை என்றால் நிச்சயம் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். பகவான் நிச்சயம் சொர்க்கத்தின் ஆஸ்தியே கொடுப்பார். எந்த ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கின்றீர்களோ அவன்தான் பாரதத்தின் நம்பர் 1 விரோதி. ராவணன் எப்படி அசுரர்களாக மாற்றியிருக்கின்றான்? இவனது ராஜ்யம் 2500 வருடங்கள் நடக்கின்றது. நான் உங்களை சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். ராவணன் உங்களை துக்கதாமத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றான். உங்கள் ஆயுளும் குறைந்து விடுகிறது. திடீரென அகால மரணம் ஏற்படுகிறது. அநேக வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அங்கே இப்படி எந்த விஷயமும் இருக்காது. அதன் பெயரே சொர்க்கம். இப்போது தம்மை ஹிந்து என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் பதீத்தர்களாக இருக்கின்றார்கள். அதனால் தேவர்கள் என்று சொல்லிக்கொள்ள தகுதியில்லை. தந்தை இந்த ரதத்தின் மூலமாக அமர்ந்து கற்பிக்கின்றார். உங்களுக்கு பாடம் கற்பிக்க இவருக்கு அருகில் வந்து அமர்கின்றார். அப்போது இவரும் படிக்கின்றார். நாம் எல்லோரும் மாணவர்கள். ஒரு தந்தை மட்டுமே ஆசிரியர். இப்போது தந்தை கற்பிக்கின்றார். பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு கற்பிப்பார். இது ஞானம். இந்த படிப்பு பிறகு காணாமல் போய்விடும். படித்து நீங்கள் தேவர்கள் ஆவீர்கள். 2500 வருடங்கள் சுகத்தின் ஆஸ்தி பெற்ற பிறகு இருப்பது துக்கம், ராவணனின் சாபம். இப்போது பாரதம் அதிக துக்கத்தில் இருக்கிறது. இதுதான் துக்கதாமம். பதீத்த பாவனரே, வாருங்கள், வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இப்போது உங்களிடம் எந்த விக்காரமும் இருக்கக்கூடாது. எனினும் அரைக்கல்ப வியாதி ஒன்றும் சீக்கிரம் விடாது. அந்த படிப்பில் யார் நன்றாக படிப்பதில்லையோ அவர் ஃபெயில் ஆவார். யார் பாஸ் வித் ஹானர் ஆவாரோ அவர் ஸ்காலர்ஷிப் பெறுவார். உங்களிலும் யார் நன்றாக பவித்திரமாக மாறி பிறரையும் மாற்றுகின்றார்களோ அவர்கள் இந்த பரிசை பெறுவார்கள். மாலை 8 பேருக்கு இருக்கிறது. அவர்கள் பாஸ் வித் ஹானர். பிறகு 108 மாலையும் இருக்கிறது. அந்த மாலையும் ஜெபிக்கப்படுகிறது. மனிதர்கள் இந்த இரகசியத்தை ஒன்றும் அறியவில்லை. மாலையின் மேலே இருப்பது மலர், பிறகு இருப்பது இரட்டை மணி ஜோடி. ஆண் பெண் இருவரும் பவித்திரமாக மாறுகின்றார்கள். இவர்கள் பவித்திரமாக இருந்தார்கள் தானே, அவர்களை சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். அதே ஆத்மாக்கள் பிறகு பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது பதீத்தமாகி இருக்கின்றனர். பிறகு இங்கிருந்து பவித்திரமாகி பாவன உலகத்திற்கு போவார்கள். உலகின் வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்கின்றது தானே. விக்காரி ராஜாக்கள் விக்காரமற்ற ராஜாக்களுக்கு கோவில் போன்றவற்றை கட்டி அவர்களை பூஜிக்கின்றார்கள். அவர்களே பிறகு பூஜைக்குரியவர்களிலிருந்து பூஜாரிகளாக மாறுகின்றார்கள். விக்காரியாகும்போது பிறகு அந்த ஒளி கிரீடமும் இருப்பதில்லை. இப்படி இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லையற்ற அதிசய நாடகம். முதலில் ஒரு தர்மம் மட்டும் இருக்கும். அது ராம ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு மற்ற தர்மங்களை சார்ந்தவர்கள் வருகின்றார்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை ஒரு தந்தை மட்டுமே புரிய வைக்க முடியும். பகவானாக ஒருவரே இருக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பகவான் தானே டீச்சராகி பாடம் கற்பிக்கின்றார். அதனால் நன்றாக படிக்க வேண்டும். ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு பவித்திரமாகி பிறரையும் பவித்திரமாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உள்ளே காமம் கோபம் போன்ற எந்த பூதம் இருந்தாலும் அதை அகற்ற வேண்டும். குறிக்கோளை முன்னால் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், மாயாவின் நிழலிலிருந்து வெளிவந்து நினைவின் குடை நிழலுக்குள் இருக்கும் கவலையற்ற மகாராஜா ஆகுக. யார் சதா தந்தை நினைவின் குடை நிழலில் இருப்பாரோ அவர் தன்னை சதா பாதுகாப்பாக அனுபவம் செய்வார்.
மாயாவின் நிழலிலிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் தந்தையின் குடை நிழல். குடை நிழலில் இருப்பவர் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருப்பார். ஒருவேளை ஏதாவது கவலை இருந்தால் மகிழ்ச்சி மறைந்துவிடும். மகிழ்ச்சி மறைந்து பலவீனமாக மாறினால் மாயாவுடைய நிழலின் பிரபாவம் ஏற்படும். ஏனென்றால் பலவீனமே மாயாவை அழைக்கிறது. மாயாவின் நிழல் கனவில் பட்டாலும் அதிக தொல்லை கொடுத்துவிடும். எனவே சதா குடை நிழலுக்குள் இருங்கள். ஸ்லோகன்: அறிவின் ஸ்க்ரூ டிரைவரால் அலட்சியத்தின் லூஸ் ஸ்க்ரூவை டைட் செய்து சதா கவனமாக இருங்கள். ஓம் சாந்தி.